ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் சிம்னி இருக்குது அப்படின்னா அது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நான் வச்சுருக்கிறது 90 சென்டிமீட்டர் இருக்கிற ஃபேபரோட பஃபிள் ஃபில்டர் இருக்க ஒரு சிம்னி தான். ஸோ இதை வந்து எப்படி நீங்களே வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபில்டர்லெஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியரை கூப்பிட்டு தான் வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இது வந்து நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நான் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல சுடுதண்ணி வேணும். அதே மாதிரி காஸ்டிக் சோடா வேணும். காஸ்டிக் சோடா அப்படின்னோடனே ட்ரெயின் கிளீனர் வந்து எடுத்து போட்டுறாதீங்க. அதில் சில மெட்டல்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களோட அந்த சிம்னியோட ஃபில்டர் வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால பியூர் காஸ்டிக் சோடாவை வாங்கி வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த காஸ்டிக் சோடா தான். இதோட ப்ரைஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு இங்கே பின் பண்ணுறேன். அதே மாதிரி இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அவைலபிளாக அமேசானில் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும், இது வந்து வெளியே எடுத்துட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பெரிய டப்புலையோ இல்லை வந்து உங்களுக்கு எங்கே வந்து லாக் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, சப்போஸ் சிங்க்கில் வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து ஸ்டாக்னேட் பண்ணுற மாதிரி செட்டப் இருந்தது அப்படின்னாலும் சிங்க்லேயே வந்து வச்சுக்கலாம். எனக்கு அந்த இது இல்லை, அப்படி ப்ரொவிஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து டப்பில் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இதில் காஸ்டிக் சோடாவையும் வந்து போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நல்ல சுடுதண்ணி வந்து ஊற்றிட்டு ஸோ காஸ்டிக் சோடாவும் சுடுதண்ணியும் போட்ட உடனே வந்து அதில் இருக்க ஆயில், அந்த க்ரீஸ் எல்லாமே வந்து லைக் நல்ல பபுள் மாதிரி ஆகிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வெளியே வந்த உடனே கொஞ்ச நேரம் இதை வந்து ரெஸ்டிங்கில் விடணும். அட்லீஸ்ட் 15 மினிட்ஸாவது விடணும். அப்பப்போ வந்து லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. ஸோ தட் உங்களுக்கு அதில் பிடிச்சிருக்கிறது எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நல்லா இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி இது மொத்தத்தையும் கீழே ஊற்றிட்டு திருப்பி சுடுதண்ணி ஊற்றிட்டு சும்மா கொஞ்சமாக வந்து காஸ்டிக் சோடா போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டது வந்து 30 கிராம்ஸ் போட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இது நான் வந்து எஃபர்ட் போட்டு கையை வச்சு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக வந்து டஸ்ட்லாம் வந்து படியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த அளவுக்கு விடாதீங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு விட்டால் தான் முடியும். இல்லை அப்படின்னா நான் வந்து மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். அது எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் டிஷ்வாஷர் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆயில் அண்ட் க்ரீஸியாக இல்லை உங்களோட சிம்னி அந்த ஃபில்டர் அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து டிஷ்வாஷர்லேயே வச்சு க்ளீன் பண்ண முடியும். பட் ஒன் கண்டிஷன், ரொம்ப ஹெவியான க்ரீஸ் இருக்குது உங்கள் ஃபில்டரில் அப்படின்னா டிஷ்வாஷரில் வைக்காதீங்க. அது டிஷ்வாஷர் வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து அந்த தப்பு பண்ணேன். பட் அதை நான் திருப்பி ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் நல்லா டீப் க்ளீன் பண்ணுற மாதிரியே பளிச்சுனே இருக்கணும் உங்கள் ஃபில்டர்ஸ் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக டிஷ்வாஷரில் வந்து வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டெப்ரிஸ் இருக்குது அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக ஒரு ப்ரஷ் வச்சோ இல்லை ஸ்க்ரப்பர் வச்சோ வந்து நல்லா கொஞ்சமாக தேய்ச்சி விட்டாவே போதும். நல்லா க்ளீன் அண்ட் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு ஆகிடும். எந்த பிசுக்கும் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த உள்ளே இருக்கிற உங்களுக்கு அந்த மோட்டர்ஸும் வந்து நல்ல வந்து க்ரீஸ் ஃபுல்லாக பிடிச்சிக்கும். ஸோ இந்த க்ரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபில்டர் இருக்கும்போதே இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ ஃபில்டர்லெஸ்ஸாக இருந்தால் எந்த அளவுக்கு க்ரீஸ் போய் டெபாசிட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த க்ரீஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கெரோசின் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கெரோசின் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு துணியில் வந்து நல்ல கெரோசினை டிப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வச்சு வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீஸ் ஃபுல்லாகவே வெளியே வந்துடும். ஸோ தட் உங்களுக்கு புதுசு மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கிறது பாருங்கள், இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைப் கொடுத்தாவே போதும். ரொம்ப மெனக்கெட்டு ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இது எல்லாமே நம்மளே வீட்டில் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே பேப்பரோ துணியோ ஏதாவது போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து ஈஸியாக வந்து நம்மளோட கவுண்டர் டாப் வந்து ரொம்ப அழுக்கார மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எதுவுமே கையில் படாமல் பண்ணுறது அப்படின்றதுனால காஸ்டிக் சோடா போடும்போது நான் வந்து க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணல. சப்போஸ் நீங்கள் வந்து கை வச்சு தேய்க்க போகிறீங்கன்ற மாதிரி இருந்ததுன்னா பெட்டர் நீங்கள் வந்து ஒரு ஹெவி டியூட்டி க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ண பாருங்கள். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.